25 ஸ்தோத்திர பலிகள். வாக்கு தத்தங்களுக்காக ஆண்டவரை துதிக்கலாம். கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் என்றவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி திருப்தியாக்குவார் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார் ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்றவரே ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றவரே ஸ்தோத்திரம். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றவரே ஸ்தோத்திரம். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்றவரே ஸ்தோத்திரம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்றவரே ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் என்றவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஸ்தோத்திரம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்றவரே ஸ்தோத்திரம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றவரே ஸ்தோத்திரம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்றவரே ஸ்தோத்திரம். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர் ஸ்தோத்திரம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்றவரே ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றவரே ஸ்தோத்திரம். உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் குறைவுகளில் பெரும் மழையின் ஆசீர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம். அவைகள் ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்விலும் சரி. மாற்றாலை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். குறைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறேன். பெருமழையின் சத்தத்தை கேட்பீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் கூட நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார், சிறிய மேகம் எழும்பும் பெரும் மழையை தரும் என்று கூறுகிறது. அப்படியே தன் ஊழியக்காரன் 6 முறையும் செல்கிறார். சென்ற போதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார். 7வது முறை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டார். பெருமழையின் இரைச்சலை கேட்டார் என்று தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக, கடக்க முடியாததாக இருக்கலாம். இல்லை இல்லை என்று
எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதோ என்று சோர்ந்து போயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் விட்டுவிடாதே என்று. எலியாவின் ஊழியக்காரன் 6 முறையும் சோர்ந்து போகாமல் நேரத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான். 7வது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி கண்டான். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட எவைகளெல்லாம் குறைவுகளை, தோல்விகளை, இழப்புகளை, நஷ்டங்களை கண்டீர்களோ அவைகளிலெல்லாம் பெருமழையின் இரைச்சலை கேட்கச் செய்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி எங்கே கர்த்தாய் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவியின் வழி நடத்தலே மேன்மையானது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஒருவர் தேவ ஆவியை உடையவராய் இருக்கும் நிலைதான் உயர்வை கொண்டு வரும். யோசேப்பு உயர்த்தப்பட முன்பு பல பயிற்சிகளினூடாக பயிற்றுவிக்கப்பட்டான். அவனுக்கு உண்டான போராட்டங்களை தன் பயிற்சியின் காலமாகவே கருதினான். அதனால் தான் தளர்ந்து விடாமல் தேவனில் உறுதியாய் உள்ளவனாய் இருந்தான். எனக்கும் பயிற்சி தேவை. பயிற்சியின் ஊடாக அறிவை பெறுகின்றோம். நீதியுள்ள மக்களை சேர்த்துக் கொள்கிறோம். தக்க பதில்களை பெறும் வழியையும் கண்டு கொள்கின்றோம். கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்களுக்கு தேவ ஆவியின் நிறைவுடன் இருப்பதென்பது சாதாரணமானது. ஆனால் முக்கியமானது, தேவ ஆவியானவர் எம்மில் கிரியை நடப்பிக்க கூடிய வகையில் நாம் தொடர்ந்து அவருடைய ஆலயமாகவும் அவருடைய சரீரத்தின் அங்கமாகவும் இருக்க வேண்டும். இதன் அர்த்தம், என்னுடைய ஜீவியத்தின் சகல பாகத்திலும் தேவ ஆவியானவரை தலைவராக இருப்பதற்கு அனுமதித்தலாகும். ஆவியின் நிறைவு உள்ளோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, அவருடைய வழிநடத்தலை உணர்கிறவர்களாக, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கும்படியான நோக்குடையவர்களாக இருப்பார்கள். சில சமயம் நீங்கள் எதிர்பார்த்திருக்காத பாதையில் செல்வதை போல உணர்ந்தால் கவலைப்படாதீர்கள். தேவ ஆவியானவர் தான் நடத்துகிறார். இந்த நிச்சயத்தை தேவன் தருவார். சந்தோஷப்படுங்கள், ஏனெனில் அவர் நடத்தும் பாதையை அவர் அறிவார். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவன், அவருடைய ராஜ்யம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவர் விரும்புவதையே செய்தல் போன்றவற்றில் அக்கறை காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ஆம், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. எதிலும் இன்னும் விடுதலை இல்லையே. கர்த்தருடைய ஆவி உங்களில் கிரியை செய்ய இப்பொழுதே இடம் கொடுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இயேசுவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 12ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 41வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாதனால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்று இந்த வார்த்தையிலே இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம்.
அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால், நம்முடைய சத்துருக்கள் நம்மேல் இந்த நாட்களிலே ஜெயம் கொள்ளாமல் இருப்பதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் அதை அனுமதிப்பதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைய நாட்களிலே பாருங்கள், சத்ருவானவன் இந்த நாட்களிலே சில வேளைகளில் இந்த நாட்களில் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறவன் இந்த நாட்களிலே நம்மை அடிக்கும்படியாகவும் நம்மை ஜெயம் கொள்ளும்படியாகவும் நம்மை மேற்கொள்ளும்படியாகவும் இந்த நாட்களில் வருவார். ஆனாலும் கர்த்தர் நம்மையிலே பிரியமா இருக்கிறதை கண்டு இந்த நாட்களில் அவன் விலகி நிற்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சற்று அவருடைய சம்பவத்தை எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால், தேவனுடைய சமூகத்திலே போய் இந்த நாட்களிலே சத்ருவானவன் நிற்கிறான். அந்த இடத்திலே பாருங்கள், சோதனைக்காரன். ஆனாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த நாட்களிலே கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயா என்று கேட்ட வேளையிலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீர் அவரை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், அந்த தடைகளை எடுத்து விடும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மையிலே பிரியமா இருந்தால் நம்மை சூழ்ந்து அவர் இந்த நாட்களிலே அக்கினி மயமாகவும் அக்கினி ரதமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் எலியாவினுடைய வேலைக்காரன், அதாவது சீசன் இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே அங்கே காண்பிக்கிறதை காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி அந்த இடத்திலே பாருங்கள், அவருடைய வேலைக்காரன் இந்த நாட்களிலே எழுந்து பார்த்த வேளையிலே எதிரிகள் படைகள் அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். உடனே அவர் வந்து சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு எல்லளவும் வழியே இல்லை இந்த நாட்களில், ஏனென்றால் நம்மை சூழ்ந்து அநேக படைகள் இந்த நாட்களில் நிற்கிறார்கள் என்ற வேளையிலே தீர்க்கதரிசி செய்த ஒரு காரியம், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரருடைய கண்களை நீங்கள் திறந்தருளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறார். கர்த்தர் அவருடைய கண்களை சூழ்ந்து திறத்துக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்களை சுற்றி அங்கே பார்க்க அக்கினிமயமான ரதங்கள் அப்படியே இந்த நாட்களில் இருக்கிறதை கண்டு ஒரு திகைப்படைய கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய பிரியம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நம்மை இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களில் நேசிக்கிறார். ஏனென்றால் நம்மை அவர் இந்த நாட்களிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி மீட்டுக் கொண்டவர். நம்மை இந்த நாட்களில் அவர் பிரியமில்லாமபடி இந்த நாட்களில் நம்மை தள்ளிவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் குறித்து இந்த இடத்திலே இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிற காரியம், நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். ஆண்டவர் நம்மேலே பிரியமா இருக்கிற வேளையிலே எந்த சத்ருவும் இந்த நாட்களிலே நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள முடியும். மேற்கொள்வது போல் இந்த நாட்களிலே காரியங்கள் இந்த நாட்களிலே செயல்பட்டாலும், ஆனால் கடைசி விளிம்பில் இந்த நாட்களிலே ஜெயம் பெறுகிறவர்கள் நாங்கள் தான் என்பதை முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்று. அப்படியானால் நம்முடைய சத்துருக்கள் நம்மேல் ஜெயம் கொள்ளாதபடி இந்த நாட்களிலே தேவன் நம்மேல் பிரியமா இருந்து நாங்கள் அந்த ஜெயத்தை பெற்று இந்த பூமியிலே வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை அருளி இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்த வசனத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நம்மேலே பிரியமா இருக்கிற என்ற உணர்வு நமக்குள்ளே இந்த நாட்களிலே வர வேண்டும். அந்த அறிவு நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் எந்த இடத்திலும் எந்த துணிந்து காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் சத்ரு நம்மேலே இந்த நாட்களிலே ஜெயம் கொள்ள முடியாது என்பதை அங்கே இந்த நாட்களிலே அவன் அறிந்திருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த நேரத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சத்ரு உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அவன் வருவான், ஆனாலும் இந்த நாட்களிலே எந்த இடத்திலும் அவன் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மேலே பிரியமாயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.